रखेगा। हालेलुया हालेलुया। சோ இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம் इस दिन में भी हम मनन करने वाला वचन, பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा ஒரு மனுஷனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது एक मनुष्य के साथ जब रिश्ता बनाता है, அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்து எப்படி மாறும் என்பதை குறித்து वो பார்ப்போம். मनुष्य का जीवन कैसा था और कैसे बदलेगा वो देखेंगे। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। எப்பொழுது ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்ஷன் நம்மோடு கூட இருக்கிறதோ जब पवित्र आत्मा का एक जुड़ना हमारे साथ रहती அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிற சேஞ்சஸ் என்னன்னு நம்ம பார்க்க तो போறோம். हमारे जीवन में आने वाले बदलावट क्या वो देखने वाले हैं। நீங்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை दूसरा राजा 6वां अध्याय, दूसरा 2 கிங்ஸ் சாப்டர் 6 எடுத்துக்கொள்ளுங்க எல்லாருமே. दूसरा राजा 6वां अध्याय, இங்கு 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாம். यहाँ पर 1 से लेकर 7 तक कोई पढ़ेंगे। தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், தயவு செய்து உம்முடைய அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட போனான். அவன் யோர்தானுக்கு வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். போது போது போது. அல்லேலூயா हालेलुया। இங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். यहाँ पर एक संभव को हम देखते சில हैं। தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் कुछ भविष्यवक्ता के पुत्र எலிசா தீர்க்கதரிசியிடம் வருகிறார்கள். एलीशा भविष्यवक्ता के पास आते வந்து हैं। சொல்றாங்க, आकर कहते हैं, நாங்க இருக்கிற இந்த குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு போதுமானதா இல்ல. हम जो रहने वाले निवास करने वाला जगह हमारे लिए काफी नहीं है। அதனால நாங்க கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கும்படி इसलिए हम इससे थोड़ा बड़े जगह पर रहने के लिए யோர்தான் நதி பக்கத்துல எங்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்கணும். यरदान के नदी के किनारे हमारे लिए एक जगह बनानी। நாங்களே மரங்களை வெட்டுவோம், हम खुद लकड़ी काटेंगे, நாங்களே வீட்டையும் கட்டிக்கிடுவோம். हम अपना घर बांध लेंगे। எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஓகே நீங்க போங்க அப்படிங்கிறார். एलीशा भविष्यवक्ता कहता है कि तुम जाओ। இப்போ அவர்களில் ஒருவன், அந்த தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருவன், अब उन भविष्यवक्ताओं के पुत्रों में से एक எலிசாவை வந்து, ஐயா நீங்க கண்டிப்பா வந்து எங்க கூட நீங்க வரணும் அப்படிங்கிறார். एलीशा आप हमारे साथ जरूर आना होगा। அல்லேலூயா. हालेलुया। எலிசா வந்து ஒரு தலைமை தீர்க்கதரிசி. एलीशा जो एक प्रधान ये है नेता। இப்போ அவரை வந்து இந்த மற்ற தீர்க்கதரிசி புத்திரர்கள் என்ன பண்றாங்க, ஒருவன் கூப்பிடுகிறார். बाकी भविष्यवक्ताओं के पुत्रों में से एक उन्हें बुलाता இப்போ है। அங்க போய் மரத்தை வெட்டுறாங்க. अब वहां जाकर पेड़ काटते அப்படி हैं। மரத்தை வெட்டும் பொழுது ऐसे पेड़ को काटते समय ஒருவனுடைய கோடாரி அந்த தண்ணீரில் விழுந்துச்சு. उसमें से एक का कुलाड़ी जो है पानी में गिर गई। நான் நினைக்கிறேன் எந்த ஒருவன் எலிசாவை கூப்பிட்டானோ அவன் கோடாரி விழுந்துட்டா தெரியல. मैं सोचता हूं कि जिसने एलीशा को बुलाया था उसका कुलाड़ी ஏன்னா गिरी होगी। ஒருவன் தான் ரெண்டு இடத்துலயும் சொல்லப்பட்டு இருக்கு. क्योंकि एक ही कर दोनों जगह पर कहा गया है। அல்லேலூயா. हालेलुया। அவன் நல்லதுக்காய் கூப்பிட்டிருப்பான். उसने भला के लिए ஆனா बुलाया அவன் होगा, வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. लेकिन उसके जीवन में समस्या आ गई होगी। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சில நேரத்துல कुछ समय में நம்ம ஆண்டவரோட அதிகமா ஐக்கியம் இருக்குன்னு சொல்லதான் பிரச்சனையும் கூடுற மாதிரி இருக்கும். हमारा परमेश्वर के साथ जब मेल मिलाप ज्यादा होता है ஆனா तभी அதுவும் समस्या ज्यादा आती நன்மைக்காகவே है। முடியும். लेकिन वो भी भलाई के लिए ही होगी। அவருடைய சித்தத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் उसके நடக்கும். भलाई के अनुसार जो उस पर प्रेम करते हैं उनके लिए सब कुछ भलाई के योग्य होती है। கோடாரி உள்ள விழுந்துருச்சு. कुलाड़ी अंदर गिर गई। இப்போ அவன் எலிசா தீர்க்கதரிசியிடம் போகிறான். अब वो एलीशा भविष्यवक्ता के पास जाता है। ஆண்டவனே, हे मेरे स्वामी, கோடாரி தண்ணியில விழுந்துச்சு. कुलाड़ी पानी में गिर गई ஆனா அதை நான் இரவலா கடனா வாங்கிட்டு வந்தேன். और ये मैंने किसी और से मांग कर அந்த लाया है। கோடாரி வந்து அவனுக்கு சொந்த கோடாரி கிடையாது. वो कुलाड़ी भी उसका खुद का नहीं है, அவன் எங்கேயோ வாடகைக்கு எடுத்துட்டு वो வந்திருக்கான். कहीं से भाड़े में लाया है। அந்த கோடாரி தண்ணியில விழுந்துருச்சு. वो कुलाड़ी पानी में गिर गई। நம்ம எப்போது ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். हमेशा एक बात को अच्छी तरह समझ लेना है। தன்னுடைய சொந்த பொருளை விட அடுத்தவங்க பொருளை ரொம்ப கவனமா வைக்கணும். हम अपने चीजों से लेकर दूसरों का चीजों को ज्यादा संभाल कर रखना है। லேவியராமத்துல வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கும். लेवियों की किताब
में इसके बारे में कहा ஆமா, होगा। கடனாய் வாங்கின எந்த பொருளையும் சரியா கொடுத்துறணும் அப்படிங்கும். जो कर्ज में लिए हुए कोई भी चीजों को हम सही सलामत लौटा देना चाहिए। हालेलुया। हालेलुया। நம்முடைய பொருட்கள் மீது எவ்வளவு அக்கறை எவ்வளவு கரிசனை இருக்கிறதோ हमारे चीजों पर जितना हमारा ध्यान हमारा सब कुछ लगता है, அதை போல மற்றவர்களிடம் வாங்கும் பொழுதும் சரியானபடி திருப்பி கொடுப்பதற்கு நம்ம கவனமுள்ளவர்களா இருக்கோம். वैसे दूसरों से जो लेते हैं उसे भी लौटाने में बहुत ध्यान देना जरूरी ஏன்னா है। நம்முடைய பொருள் தொலைஞ்சா கூட பிரச்சனை அதிகம் கிடையாது. क्योंकि हमारी चीज यदि गुम गया तो भी बड़ी समस्या அந்த नहीं है। லாஸ் நம்மோட முடிஞ்சு போயிடும். वो जो हानि है, वो जो हानि हुआ है वो हमारे साथ ही, லாஸ் நஷ்டம், जो नष्ट हुआ है वो हमारे साथ ही रह ஆனா जाएगा। அடுத்தவங்க பொருளை வாங்கி தொலைஞ்சிட்டுனா लेकिन जब हम दूसरों के चीजों को लेकर घुमा देते हैं, அவங்களுக்கும் நஷ்டம் நமக்கும் நஷ்டம். उनके लिए भी नष्ट है, हमारे लिए भी नष्ट है। அது ரெண்டு பேருடைய பிரச்சனையா மாறும். वो दोनों की समस्या बन जाती ரெண்டு है। பேருடைய பிரச்சனை ரெண்டு குடும்பமா மாறும். दो जन का समस्या दो परिवार बन இந்த ரெண்டு जाएगा। குடும்ப பிரச்சனை ரெண்டு சமுதாய பிரச்சனையா மாறி दो परिवार का समस्या दो समाज का समस्या बन जाएगी। இந்த உலகத்துல நடக்குது அப்படிதானே. ये दुनिया में ऐसे ही तो हो रही है। ஸ்கூல்ல ரெண்டு பேருக்கு சின்ன பிரச்சனை இருந்துச்சு பசங்களுக்கு, स्कूल में दो छोटे बच्चों के बीच में कुछ समस्या आई, அது ஒரு பெரிய ஜாதி பிரச்சனை ஆச்சு, கொலை பண்றாங்க. वो एक बड़ा धर्म का एक संकट बनकर उसके लिए हत्या करने लग जाते அதான் हैं। எப்போதுமே நம்ம மற்றவருடைய பொருள் ரொம்ப கவனமா இருங்க. इसलिए दूसरों के चीजों में हम थोड़ा ध्यान से देख रखना இப்போ है। கிளந்தன்னா அவன் எலிசாட்ட கேக்குறான். अब ये एलिशा के पास आकर पूछता है, அப்ப எலிசா கேக்குறாரு, तब एलिशा पूछता है எந்த இடத்தில் விழுது? किस जगह पर गिरा। அவன் ஒரு இடத்தை காட்டுகிறான். वो एक जगह को दिखाता है, ஒரு மரத்தை வெட்டி மரக்கிளையை வெட்டி போடுகிறார். एक लकड़े को पेड़ के फांदी को काट कर இப்பொழுது उसमें डालते விழுந்த हैं। கோடாரி மிதக்க ஆரம்பிக்கிறது. अब वो कुलाड़ी जो है ऊपर तैरने लगती है। எடுத்துக்கொள்ளணும்னா எடுத்துக்கொண்டான். उठा ले कहते ही वो उठा लिया। இதுதான் அந்த சம்பவம். यही वो घटना है। அல்லேலூயா. हालेलुया। இந்த சம்பவத்திலிருந்து தான் इस संभव से இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான காரியங்களை கற்றுக்கொண்டு आज हमारे आत्मिक जीवन के लिए हम सीख कर நாம் அதற்கு கொஞ்ச நேரம் இன்னைக்கு ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். आज हम उसके लिए थोड़ा प्रार्थना करने के लिए सौंपने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। மூணாவது வாரம் தவறாம வரணும். तीसरे हफ्ते सब लोग निश्चय आना है। அல்லேலூயா. हालेलुया। நான் உங்களுக்காக அபிஷேக கூட்டத்தை நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். मैं आपके लिए अभिषेक की आराधना के समान तीसरे हफ्ते चलाता हूं। அல்லேலூயா. हालेलुया। மற்ற கூட்டங்களுடைய ஆயத்தை விட அந்த கூட்டங்களுக்கு எனக்கு ரொம்ப நேரம் காத்திருக்கணும். बाकी हफ्तों से बढ़कर तीसरे हफ्ते में आपके लिए परमेश्वर के समय में बहुत इंतजार உங்களுடைய करना पड़ता है। ஆவிக்குரிய ஜீவத்தை எப்படியாவது உயிர்ப்பிக்கணும், அவ்வளவுதான். आपके आत्मिक जीवन को कैसे न कैसे जिलाना है। அல்லேலூயா. हालेलुया। சரி, நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? हम क्या सीखने वाले हैं? இங்கு கோடாரி ஒரு பயனுள்ள பாத்திரமா இருந்தது. यहाँ पर कुलाड़ी एक फायदेमंद लाभदायक वस्तु இந்த है। கோடாரியை வெட்டி தான் இவன் மரத்தை வெட்டுகிறான். ये कुलाड़ी को रखकर पेड़ काटता है। இந்த கோடாரியை வெட்டி தான் வெட்டப்பட்ட அந்த கட்டைகளை பிளக்கிறான். और इस कुलाड़ी से जो काटा हुए पेड़ को वो तोड़ टुकड़ों में करता है। அதன் நிமித்தமாக அந்த வீடு கட்டப்படுகிறது. और उसके कारण वो घर बांधी जाती है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் இந்த கோடாரி மாதிரி தான் வச்சிருக்கிறார். आज हमें भी परमेश्वर ने इस कुलाड़ी के समान நம்மளை रखा है। கொண்டு ஆண்டவருடைய வீடாகிய ஆலயம் ஊழியம் கட்டப்படுவதற்கு கர்த்தர் நம்மை பயனுள்ளதா வைத்திருக்கிறார். हमारे द्वारा परमेश्वर का घर नामक भवन बांधने के लिए हमें लाभदायक रखा है। அதை பயன்படுத்துகிறவர் அவர்தான். उसे इस्तेमाल करने वाला वो ஆனால் है, நாம் பயன்படுகிறவராய் இருக்கிறோம். लेकिन हम उसके लिए इस्तेमाल होने लायक है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ பயன்படுகிற இந்த கோடாரி अब इस्तेमाल होने वाला यह कुलाड़ी ஒரு நாள் एक दिन என்ன நடக்கிறது என்றால் क्या होती है? தண்ணீரில் விழுந்து விட்டது. पानी में गिर गई। அல்லேலூயா. हालेलुया। இது யாருடைய கவனக்குறைவு? ये किसकी लापरवाही है? சொல்லுங்க பார்க்கலாம். बताइए। இந்த கோடாரி தண்ணீரில் விழுந்தது. ये कुलाड़ी पानी में गिर जाती है। கோடாருடைய கவனக்குறைவா, क्या वो कुलाड़ी को इस्तेमाल करने வெட்டினவனுடைய वाला கவனக்குறைவா? दिए हुआ या जिसने काटा उसकी लापरवाही है? வெட்டினவனுடைய கவனக்குறை. जिसने काटा उसकी लापरवाही। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆனா சில நேரத்துல लेकिन कुछ समय में இந்த கோடாருடைய கவனக்குறைவும் கூட ये कुलाड़ी वाले के जो लापरवाही வெட்டினுடைய கவனக்குறைவு இணையும் பொழுதுதான் கீழே விழும். और जो काटने वाले की लापरवाही जुड़ती है तो नीचे गिरती है। அல்லேலூயா. हालेलुया। என்ன பிரச்சனைனா यहाँ पर क्या समस्या है? இப்ப விழுந்தது கோடாரி தான். अब जो गिरा वो कुलाड़ी है। வெட்டினவனுக்கு जिसने काटा ஒரு பெரிய லாஸ் கிடையாது, சின்ன லாஸ் தான். एक बड़ी नष्ट नहीं, एक छोटा सा नष्ट। ஆனா கோடாரிக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். लेकिन उस कुलाड़ी के लिए बड़ा नष्ट था। என்ன தெரியுமா? क्या जानते हो? இதுவரைக்கும் பயன்பட்ட கோடாரி இனி பயன்படவே முடியாது. अब तक जो इस्तेमाल हुआ वो कुलाड़ी इसके बाद इस्तेमाल नहीं हो சில सकता। நேரங்கள்ல कुछ समय में நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு விலகுவதற்கு, हम परमेश्वर की सेवा को छोड़कर दूर होने நாம் में, சபையை விட்டு விலகுவதற்கு, हम कलीसिया को छोड़कर दूर होने நாம் में, ஆராதனை விட்டு விலகுவதற்கு, हम आराधना छोड़कर दूर हटने நாம் में, வெட்டுகிறவனையே காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நமக்கு லாஸ் வருது. हम काटने वाले को ही कारण बताते हैं, इसलिए हमारे नष्ट आती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया।
நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, வெட்டுகிறவனுடைய கவனக்குறைவு இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லலாம். काटने वाले की लापरवाही हो सकती है, नहीं ना कहना। அதற்காக इसका இந்த मतलब கோடாரி वो कुलाड़ी தரையில விழுந்தா மறுபடியும் எடுத்துடலாம். जमीन में गिर जाए तो लौटा ले सकते हैं, ஆனா இது எங்க விழுந்துச்சு? लेकिन कहां पर गिरी है? தண்ணீர்ல விழுந்துச்சு. पानी में गिर गया है। விழ வேண்டிய இடத்துல விழுந்திருந்தா தூக்கிடலாம் अगर மறுபடியும். गिरने वाले जगह में गिरा हो तो हम फिर से ले सकते थे। விழக்கூடாத இடத்துல விழுந்தா जहां नहीं गिरना चाहिए वहां गिर गई தூக்க तो முடியாது. हम उसे निकाल नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் சொல்றேன், इसीलिए कहता हूं, நீங்கள் யாருடைய கவனக்குறைவு, யாருடைய கரிசனையற்ற தன்மையினால தான் நான் விலகிறேன்னு சொல்லி நீங்க யாரையும் குற்றப்படுத்த முடியாது. आप किसी और की लापरवाही के कारण मैं दूर हटता हूं ऐसे किसी को दोषी नहीं ठहरा सकते। அல்லேலூயா. हालेलुया। நீங்க ஆண்டவரை குற்றப்படுத்த முடியாது. आप परमेश्वर को भी दोषी नहीं நீங்க ठहरा ஊழியரையும் सकते। குற்றப்படுத்த முடியாது. आप सेवकों को भी दोषी नहीं உங்களோட ठहरा கூட सकते। விசுவாசியும் குற்றப்படுத்த முடியாது. आपके साथ के विश्वासियों को भी दोषी नहीं ठहरा உங்களோட கூட இருக்க सकते। குடும்பத்தையும் குற்றப்படுத்த आपके முடியாது. परिवार को भी दोषी नहीं ठहरा सकते। அல்லேலூயா. हालेलुया। கவனமா கேட்கணும். ध्यान से सुनना है। லாஸ்ட்ல நான் क्वेश्चन கேட்பேன். आखिर में मैं सवाल करूंगा। அல்லேலூயா. हालेलुया। ஆமா. விழுந்த கோடாரியை பிடித்தவனுடைய கவனக்குறைவில் விழுந்தாலும் கூட जो गिरे हुए कुलाड़ी को पकड़े हुए के हाथ से गिरने वाले इंसान की लापरवाही கோடாரி होने पर, விழக்கூடாத இடத்துல விழுந்தா கோடாரிக்கு தான் அதிக நஷ்டம். और कुलाड़ी जहां पर नहीं गिरना चाहिए वहां पर गिरने पर कुलाड़ी के लिए ज्यादा नष्ट है। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் சொல்றேன், इसीलिए कहता हूं, ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் பொழுது परमेश्वर जब हमें इस्तेमाल करता है, நாம் விழுந்தாலும் எழும்பக்கூடிய இடத்துல இருக்கணும். हम गिरने पर भी जहां से उठ सकते हैं ऐसे जगह पर होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। விழுந்தாலும் எழும்பக்கூடிய இடத்துல இருங்க. अगर गिरने पर भी जहां से हम उठ सकते हैं वहां पर गिरना चाहिए। எழும்ப முடியாத இடத்துல விழுந்தீங்கன்னா जहां से हम उठ नहीं सकते वहां पर உங்கள் गिरने ஆத்துமா पर நஷ்டப்பட்டு விடும். आपका प्राण नष्ट पाएगा। அல்லேலூயா. हालेलुया। உங்கள் ஆத்துமா நஷ்டப்பட்டு விடக்கூடாது. आपका प्राण नष्ट नहीं होना உங்கள் ஊழியம் चाहिए। நஷ்டப்பட்டு விடக்கூடாது. आपकी सेवा नष्ट नहीं होना நீங்கள் चाहिए। படுகிற பிரயாசம் விருதாவாய் आप போயிடக்கூடாது. करने वाले प्रयास व्यर्थ नहीं जाना உங்களுடைய चाहिए। தான தர்மங்கள் காணிக்கைகள் இதெல்லாம் வீணாய் போயிடக்கூடாது. आपके दान धर्म सब नष्ट नहीं हो जाना உங்களுடைய चाहिए। அபிஷேகம் வீணாய் போயிடக்கூடாது. आपका अभिषेक व्यर्थ नहीं உங்களுக்கு जाना கொடுத்து चाहिए। கொடுத்து இருக்கிற கிருபை வரங்கள் வீணாய் आपके लिए போயிடக்கூடாது. परमेश्वर दिया हुआ अनुग्रह वरदान नष्ट नहीं होना நீங்கள் चाहिए। விழுந்தாலும் எழும்பக்கூடிய இடத்துல விழுந்தீங்கன்னா தப்பிச்சீங்க. आप गिरने पर भी जहां से नष्ट नहीं होगे उठ सकते वहां पर गिरे तो आप बच जाओगे। அல்லேலூயா. हालेलुया। அதான் வசனம் சொல்லுகிறது. इसलिए वचन कहती है, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்கள் नियुक्त அடைகிறார். समय में वो तुम्हें ऊंचा करने के लिए उसके बलवंत हाथों के नीचे थमे रहो। அல்லேலூயா. हालेलुया। You have to stay. நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். आप केवल इंतजार करना है, बाट जोते रहना என்ன है பயன்படுத்தல, कि मुझे इस्तेमाल नहीं किया, எனக்கு கனம் செலுத்தல, मुझे आदर नहीं दिया, என்ன கண்டுகிடல, मुझे किसी ने ध्यान नहीं அப்படின்னு दिया, விலகி போனீங்கன்னா ऐसे आप दूर हटने लगोगे तो நஷ்டம் ஆண்டவருக்கு அல்ல. नष्ट परमेश्वर का नहीं। ஆண்டவருக்கு நஷ்டம் கிடையாது, परमेश्वर का नष्ट नहीं, ஆனால் நமக்கு நஷ்டமாயிடும். लेकिन हमारे लिए नष्ट है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ என்ன நடக்கிறது? अब क्या होती है? கோடாரி தண்ணீரில் விழுந்தது. कुलाड़ी पानी में गिर गई। அப்படி என்றால் इसका मतलब முதலாவது இந்த கோடாரி விழக்கூடாத ஒரு இடத்துல போய் விழுது. पहले ये कुलाड़ी जहां नहीं गिरना चाहिए ऐसे जगह पर गिरती है। அல்லேலூயா. हालेलुया। விழக்கூடாத ஒரு இடத்துல போய் விழுது. जहां नहीं गिरना चाहिए ऐसे So, जगह पर நீங்களும் गिरती है। நானும் விழக்கூடாத இடத்துல போய் விழக்கூடாது. आप और मैं जहां नहीं गिरना चाहिए ऐसे जगह पर नहीं गिरना है। சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது भजन संहिता पहला अध्याय का पहला वचन में देखते हैं, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும். दुष्ट की अगुवाई में न चलते हुए। சின்ன பிள்ளைங்களா சொல்லுங்க பாப்போம். छोटे बच्चे सब कहेंगे, வசனம் சொல்லுங்க. बच्चे कहेंगे, ஆ? ஆ. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் இல்லாமலும், ஆமா, பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்க வேண்டும். ஓகே, இங்க பாக்குறோம், यहाँ पर हम देखते हैं பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல तट्टा उड़ाने वालों के बीच में இருக்க கூடாது. नहीं रहना। அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, இருக்கக்கூடாத ஒரு இடம் इसका இருக்கிறது. मतलब हम रहने वाली एक जगह है, हम नहीं रहना चाहिए ऐसे भी जगह है। தேவ பிள்ளைகள் परमेश्वर के बच्चे யாரோடு இருக்க வேண்டும் என்பதும் தேவன் சொல்லி இருக்கிறார், யாரோடு இருக்க கூடாது என்பதையும் தேவன் சொல்லி இருக்கிறார். किसके साथ रहना है इसे भी परमेश्वर ने बताया, किसके साथ नहीं रहना है परमेश्वर ने ये भी बताया। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் விழுகிறீர்களோ, அந்த இடம் எப்படிப்பட்டது, உங்களுக்கு நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் ஆராய வேண்டும். आप किस जगह पर हो, किस जगह पर गिरते हैं, उस जगह के लोग कैसे हैं, इसे आपको जांच पड़ताल करना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। So, எப்போதுமே நான் இருக்கக்கூடாத இடத்துல நான் இல்லாதபடிக்கு என்ன तो காத்துக்கொள்ளும். हमेशा जहां पर मुझे नहीं रहना चाहिए वहां पर न रहने लायक मैं अपने आप को संभाल लूं। இரண்டாவது இந்த கோடாரி பார்க்கிறோம், दूसरा इस कुलाड़ी के बारे में देखते हैं, செல்லக்கூடாத ஆழத்துக்கு போனது. जहां नहीं जाना चाहिए उतने गहराई में चली गई। இந்த கோடாரியுடைய தன்மை என்ன தெரியுமா? ये कुलाड़ी का स्वभाव क्या है? தண்ணீரில் விழுந்தா पानी में गिरेगी तो மிதக்க முடியாது. वो तैर नहीं सकती, அது மிதக்க முடியாது, वो तैर नहीं அது सकती, முங்கிக்கிட்டு தான் இருக்கும். वो अंदर डूबना ही இது है। அந்த கோடாரியுடைய தன்மை. ये वो कुलाड़ी का स्वभाव है। அப்படிதானே? हाँ कि ஒரு नहीं? இரும்பு தூக்கி நீங்க தண்ணியில போட்டா एक लोहे को पानी में डालोगे तो
தலையில நின்னாலும் அது மிதக்காது. आप उल्टा भी खड़े हो जाओ तो भी वो तैरेगी ஒரு नहीं। பிளாஸ்டிக் போடுங்க அது மிதக்கும். एक प्लास्टिक को डालोगे तो पानी में அப்போ तैरेगी। அந்த பிளாஸ்டிக் தண்ணியில விழுந்தா தப்பிச்சிரும். वो प्लास्टिक पानी में गिरेगी तो बच ஆனா जाएगी, இரும்பு தண்ணியில விழுந்தா தப்பிக்காது. लेकिन लोहा पानी में गिरने पर नहीं बच ஏன்னா सकती। அதற்கு மிதக்கிற அல்லது அந்த தண்ணீரை எதிர்க்கிற தன்மை இல்லை. क्योंकि उससे वो तैरने वाले या पानी को उससे पराभव करने वाला शक्ति அது नहीं है। என்ன நடக்குனா वो क्या होती है, எங்க நம்ம போக கூடாதோ அந்த ஆழத்துக்கு போய்கிட்டே இருக்கும். जहां पर नहीं जाना चाहिए उस गहराई में लगातार जाती है। ஹalleluya. हालेलुया। கேப்ல கவனமா கேளுங்க. तो ध्यान से सुनो। இரண்டாவது दूसरा, நீங்கள் கைகளை விட்டு விலகும் பொழுது, आप जब हाथ से निकल कर தேவ जाते हो, சமூகத்தை விட்டு விலகும் பொழுது, परमेश्वर के समूह से निकल தேவனுடைய जाते हो, ஊழியத்தை விட்டு விலகும் பொழுது, परमेश्वर की सेवा से निकल जाते हो, நீங்கள் செல்லக்கூடாத இடத்திற்கு செல்லும்படி பிசாசு உங்களை வற்புறுத்துவார். आप जहां नहीं जाना चाहिए वहां पर जाने के लिए शैतान तुम्हें எந்த जबरदस्ती இடத்திற்கு करेगा। போக கூடாதோ जहां पर नहीं जाना चाहिए, வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, பரஸ்திரி வீடு இருக்கிற அந்த வழியில நீ போகவே கூடாது அப்படிங்க. वो दूसरे स्त्रियां रहने वाले उसके जाल में न फंसने लायक तुम्हें அந்த नहीं जाना வழியே चाहिए। உனக்கு டேஞ்சரான வழி. वो मार्ग तेरे लिए एक हानिकारक है, ஆனா கால் அங்கதான் போகுது. लेकिन पैर वहीं पर जाना கால் चाहिए। அங்கதான் போகும். पैर वहीं पर காரணம் जाना। என்ன தெரியுமா? कारण क्या है, நீங்க கையை விட்டு தூரம் வந்துட்டீங்க. आप उसके हाथ से दूर चले गए। பயன்படுத்துகிறவனுடைய கையை விட்டு வெளியே வந்தாச்சு. इस्तेमाल करने वाले के हाथ से आप बाहर தேவன் निकल நம்மை गए। பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். परमेश्वर तुम्हें इस्तेमाल कर रहा ஊழியர்கள் நம்மை है, பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. सेवक लोग तुम्हें इस्तेमाल करते அவருடைய हैं। கைகளை விட்டு நீங்க விலகிட்டீங்க आप அப்படின்னா उनके हाथ से निकल गए तो எந்த இடத்திற்கு செல்லக்கூடாதோ அந்த இடத்துக்குலாம் போக ஆரம்பிக்கும். आप जहां पर नहीं जाना चाहे वहां पर आप जाने இந்த लगोगे। கோடாரி தன்மை அதுதான். वो कुलाड़ी का गुण भी वही செல்லக்கூடாத था। இடத்துக்கு போகிறது, விழக்கூடாத जहां இடத்துல नहीं जाना விழுகிறது, चाहिए, जहां नहीं गिरना चाहिए वहां पर எங்கு गिर गए, செல்லக்கூடாத அந்த ஆழத்துக்கு போகிறது. और जहां नहीं जाना चाहिए उस गहराई में गए। மூன்றாவது என்ன நடந்துச்சு தெரியுமா? तीसरा क्या हुआ जानते இந்த हो, கோடாரி எங்க போய் கிடக்குன்னு இப்ப தெரியாது. ये कुलाड़ी कहां जाकर पड़ी अभी नहीं पता। ஒரு ஹிடன் பிளேஸ்ல போயிடுச்சு, மறைஞ்சிச்சு அது. अब वो एक गुप्त जगह में छुप गई है। நல்லா புரியுதா? अब समझ இப்ப लीजिए, மறைஞ்சிடுச்சு அது. अब वो छुप गई ஆமா, है। சில பேர் அப்படிதான் மறைந்துருவோம் திடீர்னு. कुछ लोग अचानक ऐसे गायब हो இந்த जाते हैं। சண்டே வருவாங்க, அடுத்த சண்டே காணாம ये போயிருவாங்க. संडे आएंगे, अगले संडे गायब। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. என்ன சொல்றாருன்னா, वो क्या कहता है, நீங்கள் மறைவான இடத்துக்கு போகிறது இருக்கலே ரொம்ப டேஞ்சர். आप गुप्त जगह में जाना सबसे खतरनाक है। ரொம்ப டேஞ்சர் அது. वो बहुत खतरनाक है। ஹalleluya. हालेलुया। ஏன்னா மறைவான இடத்துல क्योंकि गुप्त जगह में பாவங்கள் அதிகமா இருக்கும். पाप ज्यादा रहती है। பாவம் அதிகமா இருக்கும். पाप ज्यादा रहती है। हालेलुया। हालेलुया। பிள்ளைங்க, வாலி பிள்ளைங்க கேளுங்க. जवान बच्चे सुनो, நீங்க உங்களை மறைக்க ஆரம்பிச்சீங்கன்னா आप अपने आप को छुपाने लगोगे तो நிச்சயமா உங்க வாழ்க்கையில பாவம் வரும். निश्चय आपके जीवन में पाप आएगी। ஹalleluya. हालेलुया। மறைவான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். गुप्त पापों के लिए मुझे बचाकर संभाल ले प्रभु। சங்கீதக்காரனுடைய அறிக்கை அது. भजनकार का ये कबूली है। ஏன் அவர் சொல்றாரு? वो क्यों कहता है, ஏன்னா அவருக்கு தெரியும் क्योंकि वो जानता நான் है மறைவான இடத்துல தான் அதிக பாவம் நடக்கும். मैं गुप्त जगह पे ही बहुत सारे पाप அதனால होती நான் है। அதை விலகி இருக்கணும். எனக்கு इसलिए मैं उससे दूर रहना இந்த चाहिए। கோடாரி ये कुलाड़ी விழக்கூடாத இடத்துல விழுந்துச்சு. जहां नहीं गिरना चाहिए वहां गिर செல்லக்கூடாத गई, ஆழத்துக்கு போகிறது. जहां नहीं जाना चाहिए उस गहराई में இப்போ गई, இருக்கக்கூடாத மறைவுக்கு போயிடுச்சு. और जहां नहीं जाना चाहिए ऐसे गुप्त जगह पर भी चली அநேக गई। தேவனுடைய வாழ்க்கை அதுதான். आप कई सारे परमेश्वर के लोगों का जीवन ऐसा ही है। ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற அந்த கரத்தை விட்டு நீங்கள் விலகி விட்டால் परमेश्वर ने आपको रखा हुआ उस हाथ को छोड़कर நீங்கள் दूर मत விழக்கூடாத हटना। இடத்துல எல்லாம் விழ ஆரம்பிப்பீங்க. आप जहां नहीं गिरना चाहिए वहां पर आप गिरने लगोगे, செல்லக்கூடாத இடத்துல எல்லாம் செல்ல ஆரம்பிப்பீங்க. जहां पर नहीं जाना चाहिए वहां पर जाने लगोगे, எங்கு மறைந்து இருக்க கூடாது அங்கெல்லாம் மறைய ஆரம்பிப்பீங்க. जहां पर नहीं छुपना चाहिए वहां पर आप छुपने लगोगे। ஹalleluya. हालेलुया। 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 நீங்க எந்த பிள்ளைல மொபைல நீங்க வாங்கி பார்க்க முடியாது. आज किसी भी बच्चों का मोबाइल लेकर आप नहीं देख पाओगे, 1000 லாக் போட்டுருக்காங்க. 1000 लॉक डाले रहेंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன்னா क्योंकि அங்க பிரச்சனை இருக்கு, वहां पर कुछ समस्या है வேற ஒண்ணும் இல்ல. और कुछ नहीं। அத மறைக்க விரும்புறாங்க. वो उसे छुपाना चाहते हैं। அந்த மறைக்கிறது தான் அவங்க வாழ்க்கையை கெடுத்துரும். वो छुपाना ही उनके जीवन को बिगाड़ देता है। ஹalleluya. हालेलुया। பிள்ளைங்க, உங்க பெற்றோர்ட்ட எதுவும் மறைக்காதீங்க. बच्चे अपने माता पिता से कुछ मत சிறு छुपाओ। பிள்ளைகளா இருக்கட்டும், வாலி பிள்ளைகளா இருக்கட்டும், छोटे बच्चे होने दे, जवान होने दो, பெற்றோர்ட்ட மறைக்காதீங்க. अपने माता पिता से कुछ मत அதே போல छुपाओ। சபைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியர்ட்டையும் மறைக்காதீங்க. वैसे कलीसिया में आपके लिए दिए गए सेवकों से भी कुछ मत உங்களுக்கு छुपाओ। ஆலோசனை கொடுக்கிற சில மூப்பர்கள், சில சகோதரர்கள் ஆண்டு வச்சிருக்காங்க. आपको अगुवाई देने वाले कुछ बड़े बुजुर्ग और भाइयों को परमेश्वर ने रखा அவர்கிட்ட होगा। எதையும் மறைக்காதீங்க. उनके पास भी कुछ मत छुपाओ। ஓப்பனா உட்கார்ந்து பேசுங்க. उनके साथ बैठकर என்ன मन பிரச்சனை खोलकर बात சொல்லுங்க. करो, क्या समस्या है बताओ, அவங்க சால்வ் பண்ணுவாங்க. वो आपको उसमें से सॉल्व कराएंगे பரிசுத்தாவினர் உதவி और செய்வார். पवित्र आत्मा मदद करेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நானும் சில வீட்டை சொல்லுகிற காரியம் அது. मैं भी कुछ लोगों से कहने वाली बात है, உங்க பிள்ளைகிட்ட உட்கார்ந்து பேச ஆரம்பிங்க. आप अपने बच्चों के साथ बैठकर बातें करो। நீங்க ஃப்ரீயா பேசுங்க. आप उन्हें मन खोलकर அவங்க बातें करो। மனசுக்குள்ள என்னலாம் மறைஞ்சிருக்கோ அதெல்லாம் வெளியே கொண்டு उनके வாங்க. मन के अंदर क्या छुपा है उसे बाहर लेकर आओ। ஹalleluya. हालेलुया। சில பிள்ளைங்க பேரண்ட்ஸ்ட்ட பேச மாட்டாங்க. कुछ बच्चे माता पिता से बात नहीं करेंगे। அப்ப நம்மள போல சகோதர சகோதரிகள் என்ன பண்ணணும், அந்த பிள்ளைங்களை கவனிக்கணும். हमारे से बड़े भाई बहन क्या करना है, उन बच्चों पर ध्यान देना है। குற்றமாய் பார்க்காதீங்க. उन्हें दोषी के रूप में मत அவர் देखो। பெரிய தப்பு பண்ற அப்படி ये பார்க்காதீங்க. बड़ा अपराधी ऐसे मत देखो। ஏதோ தப்பு பண்றான்,
कुछ गलती करता ஆனா है, தப்புல நான் வெளியே கொண்டு लेकिन வரேன். उसमें से मुझे सुधार कर बाहर ले கொண்டு आना है। வரேன் அப்படின்னா अगर लाना है तो அவனோடு நீங்க க்ளோஸ் ஆகணும். आप उसके करीब होना है, அவன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும். वो तुमसे बांटना चाहिए, அப்படி கொஞ்சம் பழக ஆரம்பி. ऐसे उनके साथ अपना आदत बनाओ। அல்லேலூயா. हालेलुया। இந்த வயசுல மறைஞ்சாம்னா अगर इस उम्र में वो छुपने लगा तो இன்னைக்கு உங்களை விட்டு நம்மளை விட்டு மறைஞ்சிட்டு இருக்காங்க. आज हमसे वो छुप रहा है, ஒரு நாள் கர்த்தரை விட்டே மறைஞ்சிடக்கூடாது. एक दिन परमेश्वर से छुपना नहीं நான் चाहिए। சொல்றது புரிய வருதா? मैं जो कह रहा हूँ समझ पा இன்னைக்கு रहे நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் हैं? மறையறாங்க. आज हमसे वो थोड़ा थोड़ा दूर जा रहे ஆனா हैं, ஒரு நாள் கர்த்தரை விட்டு மறைஞ்சிட்டாங்கன்னா लेकिन அவங்க एक दिन- வாழ்க்கை ரொம்ப बेकाराயிரும். एक दिन परमेश्वर से दूर चले गए तो उनका जीवन बेकार हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு கோடாரி तो एक- அவன் பயன்படுத்துகிற மனிதனுடைய கையை விட்டு விலகும் பொழுது एक कुल्हाड़ी इस्तेमाल करने वाले के हाथ से जब दूर இந்த जाती மூன்று है, சம்பவங்கள் நடக்கிறது. ये 3 घटना होती है। அது விழக்கூடாத இடத்துக்கு விழுகிறது, वो जहां नहीं गिरना चाहिए वहां पर गिरती है, செல்லக்கூடாத ஆழத்துக்கு போகிறது, जो नहीं जाना चाहिए उस गहराई में जाती இருக்கக்கூடாத है, மறைவுக்கு போகிறது. और नहीं रहना चाहिए ऐसे गुप्त जगह में जाती है। நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் அப்படிதான். हमारा आत्मिक जीवन भी वैसा ही நீங்கள் है। பயன்படுத்துகிற பரிசுத்தாவியை விட்டு விலகாதீங்க. आप इस्तेमाल करने वाले पवित्र आत्मा से दूर मत உங்களை हटो, உற்சாகப்படுத்துகிற ஊழியரை விட்டு விலகாதீங்க. आपको उत्साह दिलाने वाले सेवक से दूर मत உங்களுக்கு जाओ, ஆலோசனை கொடுக்கிற பெற்றோர்கள் மூப்பர்களை விட்டு விலகாதீங்க. आपको अगुवाई देने वाले माता पिता और बुजुर्गों से मत दूर हटो। நீங்கள் விலகும் பொழுது இந்த மூன்று சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒன்று பின்னா நடக்க आप ஆரம்பிக்கும். जब इससे दूर हटोगे तो ये 3 बातें आपके जीवन में एक के बाद இப்போ एक के என்ன बाद होती நடக்கிறது? रहेंगी। अब क्या होती है? அந்த மனுஷன் எலிசாவிடம் சொல்லுகிறார். वो मनुष्य एलिशा के पास आकर कहता है, எலிசாவிடம் சொல்றாரு, एलिशा से कहता है, ஆண்டவனே हे स्वामी, நான் அந்த உத்திரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தேன், मैं इस पेड़ को काट रहा था வெட்டிக்கிட்டு இருக்கையில் நான் விழுந்துச்சு. और काटते समय वो गिर गई। அல்லேலூயா. हालेलुया। எப்ப விழுந்துச்சு? कब गिरा? எப்ப விழுந்துச்சு? कब गिरा? ஆமா, நீங்க சில நேரத்துல ஆண்டவருக்காய் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதே விழுந்துருவீங்க. आप कुछ समय परमेश्वर के लिए दौड़ते रहोगे तब गिर जाओगे। அல்லேலூயா. புரியுதா? समझ रहे हो? அப்பதான் நம்ம சொல்றோம், நான் நல்லா தானே ஓடிட்டு तब இருந்தேன். आप कहोगे तो मैं तो अच्छा दौड़ रहा था। அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் சில நேரத்துல. उसी तरह हमारा जीवन ஏன்னா कुछ समय- பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். क्योंकि शैतान किससे निगल लेगा ऐसे घूमता फिरता நம்ம आ रहा है। நினைக்கலாம், हम सोच நான் सकते நல்ல हैं ஊழியம் பண்றதுனால என்ன விழுங்கவே முடியாது நினைக்க கூடாது. मैं अच्छा सेवा करता हूं इसलिए वो मुझे निगल नहीं सकता। அவனுக்கு ஒரே ஒரு மினிட் போதும், उसको एक क्षण काफी ஒரு है, செகண்ட் போதும். एक क्षण काफी है। எப்போ ஆண்டவரை விட்டு விலகிட்டீங்கன்னா அந்த அந்த நேரத்துல விழ வச்சிருவான். जब आप परमेश्वर से दूर हटोगे उस एक क्षण में आपको गिरा देगा। அல்லேலூயா. हालेलुया। நீங்க வேணா உங்க அனுபவத்துல டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். आप चाहे तो आपके अनुभव को परख நீங்க कर டெய்லி देखो। ஒரு மணி நேரம் பிரேயர் பண்றவங்களா இருங்க. आप 1 घंटा प्रार्थना करने वाले होंगे, ஒரு நாள் பிரேயர் பண்ணாம இருங்க. एक दिन प्रार्थना किए बिना रहो, ஒரு நாள் பிரேயர் பண்ணாம இருங்க. एक दिन प्रार्थना किए बिना रहो, அடுத்த நாள் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கு நீங்க பாருங்க. अगले दिन आपके जीवन में क्या होता आप அந்த देखोगे। ஒரு மணி நேரம் பிரேயரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு 10 நிமிஷத்துல தான் ஆரம்பிக்கணும். 1 घंटे का प्रार्थना को फिर से शुरू करने के लिए 10 मिनट से शुरू करना होगा। புரியுதா? आप समझ रहे हो? அதனால நம்ம நினைக்க கூடாது कि நான் நல்லா பயன்பட்டு இருக்கிறதுனால इसलिए मैं नहीं सोचना है कि मैं अच्छा इस्तेमाल हो रहा हूं, எனக்கு इसलिए தோல்வி கிடையாது அப்படிலாம் मुझे யோசிக்காதீங்க. हार नहीं है कर नहीं सोचना அவன் है। வெட்டி கொண்டே இருக்கையில் அது விடுகிறது. वो काटते समय वो पानी में गिर जाती है। அதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? வெட்டி கொண்டிருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும். अगर काट भी रहा हो நீங்கள் तो भी वो ஊழியம் सावधान செய்து रहना கொண்டு है। இருந்தாலும், आप सेवा करते நீங்கள் भी நல்ல होंगे, ஜெபிக்கிறவர்களா आप இருந்தாலும், अच्छा प्रार्थना நீங்க करने நல்ல वाले ஆவியிலே होंगे, நடக்கிறவர்களா आप இருந்தாலும், अच्छा आत्मा में चलने वाले நீங்கள் होंगे, கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு கொண்டே आप இருக்கிறவர்களா परमेश्वर இருந்தாலும், के लिए प्रयास करने वाले होंगे, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் எச்சரிக்கையா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். हर एक मिनट हर एक क्षण सावधानी से रहना ஒவ்வொரு चाहिए। செகண்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. हर एक क्षण आपके लिए बहुत நமக்கு सावधान எவ்வளவு रहना முக்கியமோ जरूरी அதே போல பிசாசுக்கு முக்கியம் அது. है। हमारे लिए कितना वो मुख्य है उतना शैतान के लिए भी मुख्य है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அவனுக்கு ஒரு சின்ன கேப் போதும், उसके लिए एक छोटा सा गैप काफी சின்ன है। கேப் போதுங்க. एक छोटा गैप அவன் काफी பெரிய है। வாசலை திறந்து वो வச்சிருவான். बड़ा दरवाजा खोल रख देगा। அதனால நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் செய்ய போகிறவர்களா இருந்தாலும் इसलिए आप सेवा करते रहो या आने वाले दिन में करने கவனமாய் वाले கேளுங்க. हो, आप सावधानी से ஒரு सुनो। நிமிஷத்தை கூட பிசாசுக்காக விட்டு கொடுக்காதீங்க. एक भी क्षण शैतान के लिए जगह मत दो। ஒரு நிமிஷம் கூட உங்க வாழ்க்கையில பிசாசு வருவதற்கு, பாவம் வருவதற்கு एक அனுமதிக்காதீர்கள். भी क्षण आपके जीवन में शैतान के लिए या पाप के लिए जगह मत दो। இப்போ என்ன நடக்கிறது? தண்ணீரை விழுகிறது. अब क्या होती है? पानी में गिरती அது है। விழு. இப்போ என்ன கேக்குறாரு அவரு? अब वो क्या पूछते हैं? கோடாரி, ஐயா என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டது என்று हे கூவினான். मेरे स्वामी, मैंने वो कर्ज में लेकर आया है। தேவனுடைய மனுஷன் परमेश्वर का मनुष्य அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். वो कहां गिरी कर कर पूछा। அவன் அந்த இடத்தை காண்பித்த போது, उसने जब उस जगह को दिखाया। அல்லேலூயா. हालेलुया। இப்போ எல்லாரும் கவனம் பாருங்க. अब यहाँ पर सब देखिए, கோடாரி வெட்டுறாரு. ये कुल्हाड़ी से काटता है, யோர்தான் நதியில வெட்டிட்டு இருக்கு, பக்கத்துல வெட்டிட்டு இருக்கு. यरदान के नदी के किनारे काट रहा है। குளத்துல இல்ல, उस नदी में नहीं, नहीं குளத்துல இல்ல, குவாமே नहीं, कुआं में नहीं,
நதி பக்கத்துல வெட்டுறாரு. वो नदी के बाजू में काटता है. தண்ணி எப்படி போயிட்டு இருக்கும்? पानी कैसे बहती रहेगी? ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும், ஓடிட்டு वो இருக்கும். बहती रहेगी. அது யோர்தானை குறித்து போது கரை புரண்டு வருமா சில यरदान காலத்துல. के बारे में कहा गया है कि वो तो बाढ़ के समान बहती है. இப்போ ஒரு பொருள் அதுல விழுது, अब एक कोई चीज उसमें गिरती है, விழுந்த இடத்துல இருக்குமா जहां पर गिरी वहीं पर रहेगी क्या, அல்லது ஃப்ளோ ஆகி போயிருக்குமா? या बहकर आगे गई होगी? புரியுதா? आप समझ रहे हो? விழுந்தது गिरी எங்கேயோ போயிடுச்சு. कहीं ना कहीं तो गई இது होगी. அந்த யூஸ் பண்ண அந்த ஆளுக்கு தெரியாது. जिसने इस्तेमाल किया वो नहीं जानता. இப்போ எங்க இருக்குன்னு தெரியாது. अब कहां पर है वो नहीं நான் சொல்ல जानता. வர புரியுதா? मैं जो कहता हूं समझ இப்போ रहे எங்க हो? இருக்குன்னு தெரியாது. अब कहां पर है वो नहीं தேவனுடைய जानता. மனுஷன் ஒரு வார்த்தை கேட்க, ஒரு கேள்வி கேட்கிறார். परमेश्वर का मनुष्य एक सवाल करता है, எங்கே விழுந்தது? कहां पर गिरी? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இங்க பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க ஆண்டருக்கு தேவையில்ல. आप कहां पर हो परमेश्वर के लिए जरूरत नहीं. எங்கே விழுந்தீங்க என்பது நீங்க தெரிஞ்சிருக்கணும். आप कहां पर गिरे हो वो जानना जरूरी है. எந்த இடத்துல விழுந்தீங்க, किस जगह पर गिरे, ஏன் விழுந்தீங்க, क्यों गिरे, எதற்காக விழுந்தீங்க, किस लिए गिरे, எப்படி விழுந்தீங்க, कैसे गिरे. இந்த क्वेश्चनக்கு ஒரு ஆன்சர் இருக்கணும். ये सवाल के लिए एक जवाब होना சில जरूरी பேர் है. சொல்லுவாங்க, कुछ लोग कहेंगे நான் எப்படி பின்வாங்கன்னு எனக்கே தெரியாது मैं அப்படிம்பாங்க. कैसे पीछे हटा मैं खुद नहीं जानता, நான் எப்படி இப்படி மாறேன் எனக்கு தெரியாது मैं कैसे அப்படிம்பாங்க. उससे बदल गया नहीं पता. அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். वो सबसे बड़ा पागलपन है. அல்லேலூயா. हालेलुया. ஏன் தெரியுமா? क्यों जानते हो? நீங்கள் இப்ப இருக்கிற இடங்களை தெரியாவிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. अब आप रहने वाले जगह आप नहीं जानोगे तो भी समस्या நீங்க नहीं இப்ப है. இருக்கிற சூழ்நிலை பற்றி உங்களுக்கு தெரியாட்ட பிரச்சனை अब இல்ல. आप रहने वाले परिस्थिति के बारे में नहीं जानो तो ஆனா कोई எந்த समस्या नहीं. இடத்தில் எங்கே விழுந்தீர்கள் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். आप कहां पर कैसे किसधर गिरे वो जानना இப்ப जरूरी है. ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி அதுதான். आप परमेश्वर पूछने वाला पहला सवाल यही நீங்க है, எந்த இடத்துல விழுந்தீங்க, आप किस जगह पर गिरे, எந்த இடத்துல உங்க ஊழியத்தை தவற விட்டீங்க, किस जगह पर अपने सेवा को खो दिए, எந்த இடத்துல உங்க பரிசுத்தத்தை தவற விட்டீங்க, किस जगह पर अपने पवित्रता को खो எந்த दिए, இடத்துல உங்க அபிஷேகத்தை தவற விட்டீங்க, किस जगह में अपने अभिषेक को खो दिए, எந்த இடத்தில் விட்டீர்களோ அங்குதான் அது மறுபடியும் கிடைக்கும். किस जगह पर आपने छोड़ा वहीं से आपको फिर से நல்லா मिलेगी. புரிந்து கொள்ளுங்க. अच्छी तरह समझ लो. நீங்கள் விழுந்த இடத்தை அறிந்த நபர்களாய் இருக்க வேண்டும். आप जहां पर गिरे उस जगह को जाने हुए होना தேவன் जरूरी கேட்கிற है. ஒரே கேள்வி அதுதான். परमेश्वर पूछने वाला एकमात्र விழுந்த सवाल, இடத்தை சொல்லுப்பா அப்படினார். जहां पर गिरा उस जगह को बता. பிசாசு எங்க இருந்து விழுந்தான்? शैतान कहां से गिरा? பிசாசு எங்க இருந்து விழுந்தான்? शैतान कहां से गिरा? பரலோகத்துல இருந்து விழுந்தான். स्वर्ग से गिरा. புரியுதா? समझ रहे हो? பரலோகத்துல இருந்து விழுந்தான். स्वर्ग से गिरा. ஆதாம் ஏவாள் எங்க இருந்து விழுந்தாங்க? आदम और हव्वा कहां से गिरे? ஏதேனில இருந்து விழுந்தாங்க. एदेन से गिरे. நீங்க எங்க இருந்து விழுந்தீங்க? आप कहां से गिरे? பிரச்சனை என்ன தெரியுமா? समस्या क्या है? பிசாசுகள் இருந்த இடத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். शैतान कहां से गिरा हम जानकर ஆதாம் रखे. ஏவாள் விழுந்த இடத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். आदम और हव्वा कहां से गिरे हम जानकर நம்ம रखे. விழுந்த இடத்தை மறந்துட்டோம். हम कहां से गिरे भूल गए. அல்லேலூயா. हालेलुया. புரியுதா? समझ रहे हो? அடுத்தவங்க எங்க விழுந்தாங்க அதெல்லாம் கண்ட பிடிச்சிரும். दूसरे कहां से गिरे वो हम बरोबर निकाल நாம देंगे, எங்க விழுந்து தெரியாது. लेकिन हम कहां से गिरे हैं அதனால தான் எழும்ப முடியல. इसीलिए हम उठ नहीं पाते हैं. அல்லேலூயா. हालेलुया. மிகவும் சீரியஸா இருக்கணும் இதுல. ये बहुत हम इन बातों में बहुत सावधान रहना அடுத்தவர்கள் है. விழுந்த இடத்தையும் அடுத்தவர்கள் விழுந்த காரியத்தையும் எவ்வளவு ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்களோ दूसरे जहां से गिरे और वहां कैसे गिरे इन बातों को आप जांच पड़ताल कर कर அதை रखते हो. போல நம்முடைய வீழ்ச்சிக்கான இடம் என்பதை அறிந்திருக்கணும். उसी तरह हम कैसे गिरे कहां गिरे इसे भी जानना बहुत जरूरी அந்த है. மனுஷன் சொல்றார், वो मनुष्य कहता है விழுந்த இடம் எதுப்பா அப்படிங்கிற. कहां पर तू गिरा. அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4-5 நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் அங்க பார்க்கிறோம். प्रकाशित वाक्य 2 वहां पर 4-5 में हम देखते நீ हैं, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், तू आदि में जो प्रेम रखा था वो நீ तूने எந்த छोड़ दिया. நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை तू அறிந்து किस जगह से गिरा किस स्थिति से गिरा उसे जान அந்த நிலைமைக்கு நீ மறுபடியும் திரும்பி வா அப்படிங்கிற. उस स्थिति में फिर से लौट कर आ कहता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த சபையை अब इस कलीसिया को உருவாக்கும் போது थोड़ा बनाने समय அன்பு இருந்துச்சா இல்லையா? प्रेम था कि नहीं? ஆதியில அன்பு இருந்துச்சுங்க. आदि में प्रेम था. இந்த சபை உருவாக்கப்படும் பொழுது அன்பு இருந்துச்சு. जब कलीसिया शुरू हुई तब प्रेम थी, ஆனா கரண்ட் சிச்சுவேஷன்ல இல்ல. लेकिन अभी के समय में वो नहीं है. நான் சொல்றது புரியுதா? ये समझ रहे हो मैं क्या ஆண்டவர் कहना? சொல்றாரு, परमेश्वर कहता நீ है எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ அறிந்து கொள்ள किस வேண்டும். स्थिति से गिरा इसे जानना जरूरी அப்ப है. என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? அன்பு இல்லாம இல்ல அப்படிலாம் கிடையாது. प्रेम नहीं था ऐसा नहीं है. விசுவாசம் இல்லாம இல்ல, विश्वास नहीं था ऐसा பரிசுத்தம் नहीं, இல்லாம இல்ல. पवित्रता नहीं ऐसा இதெல்லாம் ஒரு नहीं. நாள் என்கிட்ட இருந்துச்சு. ये सब एक दिन मेरे पास था, ஆனா இப்போ என்கிட்ட இல்ல. लेकिन आज मेरे पास அதுக்கு என்ன नहीं है. பண்ணணும் தெரியுமா? उसके लिए क्या करना है? இருந்த இடத்துக்கு நீங்க மறுபடியும் வரணும். जिस जगह पर आप पहले थे वहां पर आना இருந்த है. இடத்துக்கு மறுபடியும் வரணும். जहां पर आप पहले थे वहां पर आना அதான் है. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर यही चाहते எந்த हैं. நிலையிலிருந்து விழுந்தாயோ அங்க நீ மறுபடியும் வரணும். आप किस स्थिति से गिरे वहां पर फिर से आओ. அல்லேலூயா. हालेलुया. சரி, ஓகே. எங்க விழுந்ததா தெரிஞ்சு வச்சுக்காங்க. कहां पर गिरे उसे जानकर रखना இப்ப என்ன जरूरी है. நடக்கிறது? अब क्या होती ஒரு है? மரக்கிளையை வெட்டுகிறார். एक पेड़ के फांदी को काटना है. மரக்கிளையை வெட்டி फांदी को काट कर கோடாரி விழுந்த இடத்தில் போட்டார். कुलाड़ी गिरने वाले जगह पर डाला.
கோடாரி எங்க கிடைச்சு அங்க போடல. कुल्हाड़ी कहाँ मिला वहां நான் पर மறுபடியும் அழுத்தி சொல்றேன். फिर से उसी को இப்ப मैं இந்த जोर கோடாரி जबरदस्ती- எவ்வளவு தூரம் போய் பயணித்திருக்கிறது எனக்கு தெரியாது. अब ये कुल्हाड़ी कितनी दूर सफर की है मैं नहीं 10 जानता। மீட்டர் போயிருக்கா, 20 மீட்டர் போயிருக்கா, 1 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கா எனக்கு தெரியாது. 10 मीटर या 20 मीटर या 1 किलोमीटर हम नहीं जानते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆனா लेकिन விழுந்த இடம் தெரிந்ததுனால गिरा हुआ जगह जानते थे அந்த इसलिए, விழுந்த இடத்தில் மரக்கிளையே போடப்படுகிறது. और वो गिरे हुए जगह पर पेड़ के फांदी को அந்த डाला மரக்கிளை गया। போட்ட இடத்திற்கு उस फांदी को डाले हुए जगह पर இந்த கோடாரி மறுபடியும் திரும்பி வருகிறது. ये कुल्हाड़ी फिर से लौट कर आती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப எந்த இடத்தில் நாம் விழுந்தோம் என்பதை அறிந்திருந்தால் தான் हम किस जगह पर गिरे इसे जानने पर ஒரு மரக்கிளை வெட்டி அங்கு போடப்படும். एक पेड़ के फांदी को काट कर वहां पर डाल सकते அந்த हैं। மரக்கிளை தான் சிலுவை மரத்தாண்டு வெட்டி और போட்டு वो पेड़ का फांदी ही सूली का क्रूस में जो அந்த सूली சிலுவையில் है। உங்களுக்காக எனக்காக என் இயேசு கிறிஸ்து வெட்டப்பட்டார். आपके लिए मेरे लिए सूली पर यीशु मसीह काटा அந்த गया। சிலுவையில் அவர் நமக்காக காயப்பட்டார். वो सूली पे वो हमारे लिए घाव को நமக்காக कर दिया। ரத்தம் சிந்தினார். हमारे लिए लहू बहाया। நமக்காக அவமானப்பட்டார். हमारे लिए शर्मिंदा हुआ, இப்ப अपमान அந்த हुआ। சிலுவை என்கிற மரத்துல இருந்து இயேசு நீ விழுந்த இடத்துல தான் நின்று இருக்கிறார். अब वो सूली नाम के पेड़ से फांदी के जगह पर वहीं पर यीशु जहां पर तू खड़ा है। हालेलुया। हालेलुया। இப்ப இந்த கிளையை பார்த்து வர வேண்டியது கோடாரி. अब ये फांदी को देखकर कुल्हाड़ी को आना है। கோடாரி இருக்கிற இடத்துக்குலாம் கிளை போகாது. कुल्हाड़ी जहां पर है वहां पर ये फांदी नहीं जाएगी। கிளை விழுந்த இடத்துல தான் நிற்கும். जहां पर फांदी गिरी वहीं पर இன்னைக்கு தேவ रुकेगी। பிள்ளைகளே, आज परमेश्वर के ஒரு लोगों காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक बात को अच्छी तरह எந்த समझ लेना இடத்தில் है। விழுந்தீர்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் வரும் பொழுது என் இயேசுவை जहां கண்டுகொள்வீர்கள். पर आप गिरे वहां पर आते समय मेरे यीशु को तुम देख लोगे। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அந்த மரக்கிளையை வெட்டி அங்க अब போடப்படுகிறது. वो पेड़ के फांदी को काट कर वहां पर நீங்க डाला ஏசாயா जाता है। ஜஸ்ட் குறித்துக்கோங்க. ஏசாயா 11:1 பாருங்க. यशायाह 15:1 में ஈசாய் எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செலுவி. ईसाई नाम के जड़ से एक फांदी निकलकर वहां से उसमें से फांदियां निकल அதே गई। ஏசாயா 53 அதிகாரம் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது वही यशायाह 53:2 में देखते அங்கு हैं। சொல்லுகிறது இளங்கிளைகளை போலவும் वहां पर कहा गया कि एक नए नए फांदियों के समान வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலவும் और सूखे जमीन में निकलने वाले जड़ों के समान அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். उसके सामने उठता है। அவர் எப்படிப்பட்டவரா? இளங்கிளையை போல எழும்பி और वो வந்தார். कैसा है? जवान और नए नए खिले हुए फांदियों இப்ப के அந்த समान। மரத்திலிருந்து வெட்டப்பட்டது ஒரு இளங்கிளை தான். अब उस पेड़ से काटा हुआ एक नया फांदी था। இப்ப அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் சிலுவை என்கிற மரத்துல ஒரு இளங்கிளையை போல अब வந்தார். यीशु मसीह भी वो उस पेड़ में सूली में एक नए फांदी के समान ஆனா आया। வந்தது लेकिन आया எப்படி வந்தார் தெரியுமா? कैसे आया? இளங்கிளையை போல தான் வந்தார். एक जवान और ஆனா नया அவருக்கு फांदी के நடந்தது समान। என்ன தெரியுமா? लेकिन उसके लिए क्या हुआ? அவருக்கு அழகு இல்லை, उसके पास सुंदरता அவருக்கு नहीं। சௌந்தரியம் இல்லை, उसके पास सौंदर्य அவரை नहीं है। பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் இல்லை. और उसे देखते समय चाहने लायक रूप नहीं है। இதெல்லாம் யாருக்காக? ये सब किसके இதெல்லாம் लिए? யாருக்காக? ये सब किसके என் लिए? இயேசு கிறிஸ்து இளம் துளிரை போல இருந்தவர்தான். मेरे यीशु मसीह एक नए फांदी के समान रहा था। ஆனால் உங்களுக்காக எங்களுக்காக வெட்டப்பட்டார். लेकिन आपके लिए मेरे लिए वो काटा गया। அவர் வெட்டப்பட்டு அழகை இழந்தார், वो काटे जाकर अपने सुंदरता को महिमे खोया, इलंदार। अपने पद को, மகிமை अपने இழந்தார், महिमा को खोया, எல்லாத்தையும் இழந்து सब कुछ खोकर உங்களை மீட்டெடுக்கும்படி இந்த உலகத்துல நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். आपको छुड़ाने के लिए इस दुनिया में अपने जीवन को दिया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த இயேசு நீங்க விழுந்த இடத்துல நிக்கிறார். आज वो यीशु जहां पर गिरा वहां पर खड़ा है। இன்னைக்கு நாம எங்க நிக்கிறோம்? आज हम कहां पर இன்னைக்கு हैं? நம்ம எங்க நிக்கிறோம்? आज हम कहां पर हैं? மறுபடியும் உங்கள் ஊழியங்களை புதுப்பிக்க வாருங்க. फिर से अपने सेवाओं को नया करने आओ। மறுபடியும் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை புதுப்பிக்க फिर வாருங்க. से आपके आत्मिक जीवन को नया करने आओ। மறுபடியும் உங்கள் பரிசுத்தத்தை புதுப்பிக்க வாருங்க. फिर से आपके पवित्रता को नया करने आओ। நீங்கள் விழுந்த இடத்துல இன்னும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நின்று கொண்டு आप இருக்கிறார். जहां पर गिरे वहां पर आज भी मारा हुआ मेमने के समान यीशु ஒரு खड़ा है। வெட்டப்பட்ட கிளையை போல एक விழுந்திருக்கிறார். काटा हुआ फांदी के समान गिरा हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப என்ன நடந்தது? अब क्या हुई? என்ன நடந்தது? क्या हुई? இப்ப இந்த கிளை अब ये फांदी மிதந்துச்சா முங்கிச்சா? क्या ये तैरती रही या डूब गई? சொல்லுங்க. बताइए। கிளை மிதந்திருக்குமா முங்கி இருக்குமா? ये फांदी तैरी होगी या डूबी होगी? बताइए। கோடாரி முங்கிடுச்சுங்க, ये कुल्हाड़ी ऊपर तैर कर आ गई, கிளை முங்காது. ये फांदी नहीं डूबेगी। அப்படிதானே? ऐसा ही है ना? கிளை முங்காது. फांदी नहीं डूबेगी। ஆனா लेकिन இந்த கிளை போட்ட இடத்திற்கு ये फांदी डाले हुए जगह पर அந்த கோடாரியை கொண்டு வந்தது என்ன? ये कुल्हाड़ी को लाने वाली क्या थी? எது கொண்டு வந்திருக்கும்? क्या लाई होगी? கனெக்ஷன் எங்க இருந்து வந்துச்சு? कहां से कनेक्शन आई है? இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட்க்கு வர போறோம். अब हम मुख्य बात में आने वाले हैं। இந்த கிளைக்கும் கோடாரிக்குமான கனெக்ஷன் தொடர்பு எங்க இருந்து வந்துச்சு? ये फांदी और कुल्हाड़ी के बीच में रिश्ता कहां से आई है? கோடாரி ஒரு இடத்துல இருக்கு, கிளை ஒரு இடத்துல. क्योंकि कुल्हाड़ी एक जगह पर है, फांदी एक और जगह पर है। கோடாரி மூழ்கி இருக்கிறது, கிளை மிதந்து கொண்டு இருக்கு. कुल्हाड़ी अंदर डूबी हुई है, फांदी ऊपर तैर रही है। கிளை விழுந்த இடத்துல இருக்கிறது, கோடாரி போன இடத்துல இருக்கிறது. फांदी ऊपर जहां पर डाला गया वहीं पर है और कुल्हाड़ी तैर कर आगे गई இந்த है। ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒன்று சேர்த்தது எது? इन दोनों को जुड़ाकर
एक जगह पर लाने वाली இந்த बात क्या है? ரெண்டையும் இணைத்தது எது? इन दोनों को जुड़ाने वाली क्या है? அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे, சகரியா 4 அதிகாரத்தின் 12 வசனத்தை பார்க்கலாம். सकरिया 4:12 को पढ़ेंगे। சகரியா 4:12. மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகளை என்னவென்று கேட்டேன். அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த கிளையை குறித்து நமக்கு பார்க்கிறோம். अब ये फांदी के बारे में यहाँ पर हम இந்த देखते हैं। கிளையிலிருந்து என்ன வருகிறது? ये फांदी से क्या आती है? பொன்னிறமான எண்ணெய் வழிந்தோடி கொண்டு இருக்கிறது. सोनेरी तेल जो है बहकर आती है। அல்லேலூயா. हालेलुया। எண்ணெய் வடிந்து கொண்டு இருக்கிறது. वो तेल बहकर आती है। அப்ப இந்த கிளையிலிருந்து तब ये फांदियों से ஒன்று வெளியே வருது. पहले बाहर आती है। ஒன்று வெளியே வருது. पहले बाहर आती है। அது வந்ததுனால தான் वो आने के कारण இங்கு குத்துவிளக்கோடு இணைகிறது. यहाँ पर एक दीवट के साथ சகரியா जुड़ती நீங்க है। பாத்தீங்கன்னா அது குத்துவிளக்குக்கு எண்ணெய் குத்துவிளக்கோடு जकरिया में இணைகிறது. लिखा गया है कि वो दीवट के साथ आकर जुड़ती है। குத்துவிளக்கு வந்து சபை. वो दीवट यानी कलीसिया। சபைனா நம்மதான். कलीसिया यानी हम। அப்ப இந்த ஒலிவமரத்தின் கிளைக்கும் तो ये जैतून के फांदी சபையாக நமக்கும் कलीसिया हमारे बीच में தொடர்பை ஏற்படுத்தினது எது? एक रिश्ता को किसने बनाया? எண்ணெய். एक तेल ने बनाया। புரியுதா? आप समझ रहे हो? இந்த எண்ணெய் தான் ஆவியானவர் அபிஷேகம். ये तेल यानी पवित्र आत्मा अभिषेक। இப்ப அப்படியே நம்ம இந்த இருக்கிறது வரும். अब यहाँ पर हम आएंगे। இப்ப இந்த கிளை தண்ணியில விழுந்துச்சு. अब ये फांदी पानी में गिरी। மூழ்கி கிடக்கிறது இரும்பு. लोहा जो है डूबा हुआ है। தண்ணீரில் இருந்து விழுந்த கிளையில இருந்து என்ன வெளியே வந்திருக்கும்? पानी से गिरे हुए फांदी से क्या बाहर आया होगा? கிளையில் இருக்கிற சாறு வெளியே வரும். उस फांदी में का रस बाहर आया होगा। புரியுதா? समझ रहे हो? அந்த கிளையில் இருக்கிற சாறு வெளியே வருது. वो फांदी का रस बाहर निकल कर அது आया அப்படியே होगा। தண்ணீரோடு கலக்கிறது. वो वैसे पानी के साथ मिला தண்ணீரோடு होगा। கலந்து पानी में मिलकर எந்த இடத்தில் மூழ்கி கிடக்கிறதோ அந்த இரும்பை தொடுகிறது. जहां पर वो कुल्हाड़ी डूबी हुई उस लोहे को அந்த छूती है। இரும்பை அப்படியே அது இழுத்துட்டு வருது. उस लोहे को वैसे वो खींच कर लाती है। இதைதான் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். इसे ही पवित्र आत्मा आज करता है। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு தெரியுமா? पवित्र आत्मा क्या करता है? நீங்கள் விழுந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை அனுப்புகிறார். आप गिरे हुए जगह पर यीशु मसीह अपने आत्मा को भेजता அந்த है। இடத்துல இருந்து அபிஷேகம் வெளிப்பட वहां ஆரம்பிக்கிறது. से अभिषेक प्रकट होने लगती है। நீங்கள் விழுந்த இடத்தை அறிந்து இருக்கிறதுனால आप गिरे हुए जगह को जानते हो, அந்த इसलिए பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படியே இழுத்து கொண்டு வெளியே पवित्र வருகிறார். आत्मा आपको ऐसे खींच कर बाहर ले இது आएगा। எப்படி பிரதர் நடக்கும் ये அப்படிங்க? कैसे ब्रदर होगा? நீங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் आप उत्पत्ति पहले अध्याय में நீங்கள் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது आप दूसरा वचन को देखिए। பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாய் இருந்தது. पृथ्वी बेडोल और बिना आकार के थी। பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் அதன் மீது அசைவாடி கொண்டு परमेश्वर की पवित्र आत्मा उसके ऊपर मंडलाता हुआ आया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு ஒழுங்கின்மையாக एक बेडोल रूप में அல்லது ஒன்றுக்கும் உதவாதவனாக या किसी के लायक नहीं அல்லது விலகி போனவனாக या दूर हटा हुआ ஒரு மனுஷன் இருக்கிறான் என்றால் एक मनुष्य यदि है तो அந்த மனுஷனோடு தொடர்பு கொள்கிற முதல் ஆள் பரிசுத்த ஆவியானவர். उस मनुष्य से जो पहले पहले संबंध रखना चाहता है वो இந்த पवित्र आत्मा உலகம் होगा। ஒழுங்கின்மையா இருக்கும் பொழுது, ये दुनिया जब बेडोल थी, இந்த உலகம் வெறுமையா இருக்கும் பொழுது, ये पृथ्वी जब सुनसान थी, நமக்கு தெரியும் திரித்துவத்துல 3 பிதா குமாரன் பரிசுத்தா இருக்கிறாங்க. हम जानते हैं कि त्रित्व में पिता पुत्र और पवित्र आत्मा அந்த है। ஒழுங்கின்மையை மாற்றுவதற்கு, वो बेडोलपन को बदलने அந்த के लिए, வெறுமையை वो மாற்றுவதற்கு सुनापन को बदलने के लिए திரித்துவத்துல முதல் நபராக இந்த உலகத்திற்கு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். त्रित्व में पहला जो आया इस दुनिया में वो पवित्र आत्मा है। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் வார்த்தை வர ஆரம்பிக்குது. पवित्र आत्मा आने के बाद वचन आती है। புரியுதா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தால்தான் உங்க வாழ்க்கை மறுசீரமைக்கப்படும். पवित्र आत्मा आने के बाद आपका जीवन फिर से नया सा बदल सकता है। அபிஷேகம் வர வராக்கி உங்க வாழ்க்கை மறுசீரமையாது. अभिषेक आए बिना आपका जीवन नया सा नहीं सुधर पाएगा। பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படாத வரைக்கும் உங்க வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. पवित्र आत्मा आपसे बातें न करने तक अपने जीवन को नया नहीं कर सकते हो। உங்க ஊழியத்தை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. आपने अपने सेवा को नया नहीं कर உங்கள் सकते। ஆவிக்குரிய ஜீவத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது. आपके आत्मिक जीवन को फिर से नया नहीं இப்ப कर सकते। பரிசுத்த ஆவியானவர் தான் आप पवित्र आत्मा ही தன்னிடத்தில் இருக்கிற அந்த வல்லமையை கொண்டு अपने पास के उस सामर्थ को लेकर எவ்வளவு புரண்டு போகிற அந்த வெள்ளத்தின் நடுவிலும் जितना बहकर जाने वाले उस पहाड़ के அந்த बीच में भी கோடாரியோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்த उस ஆரம்பித்தார். कुल्हाड़ी के साथ अपने रिश्ते को बनाने लगा। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு உங்களை சுற்றி புரண்டு போகிற வெள்ளங்கள் இருக்கலாம். आज आपके चारों तरफ बहकर जाने वाली அந்த बाढ़ हो सकती வெள்ளத்தில் है। நீங்கள் அடிக்கப்பட்டு उस போயிருக்கலாம். बाढ़ में आप बहकर जाते हुए அந்த होंगे। வெள்ளத்தின் நிமித்தம் உங்களுடைய பரிசுத்த ஆவி இழந்து போயிருக்கலாம். उस बाढ़ के कारण आपने पवित्रता को खो भी दिए होंगे। உங்கள் ஊழியத்தை இழந்திருக்கலாம். आपके सेवा को खोया உங்கள் होगा। ஆவிக்குரிய ஜீவன आपके நஷ்டமடைந்திருக்கலாம். आत्मिक जीवन में नष्ट आया இன்னைக்கு होगा। ஆவியானவர் ஒரு காரியத்தை आज சொல்லுகிறார். पवित्र आत्मा एक बात को कहते எவ்வளவு हैं, பெரிய வெள்ளம் உன்னை நஷ்டப்படுத்தி இருந்தாலும், कितनी बड़ी बाढ़ ने तुझे नष्ट किया हो எவ்வளவு तो பெரிய भी, வெள்ளம் உன்னை விலக்கி இருந்தாலும், कितनी बड़ी बाढ़ ने तुझे दूर किया हो तो
எவ்வளவு பெரிய வெள்ளத்தின் ஆழத்தில் நீ கடந்தாலும் उतने बड़े बाढ़ के गहराई में तू गिरने पर உன்னோடு भी தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய ஆவியானவர் நான் அனுப்புவேன். तेरे साथ रिश्ता बिताने के लिए मैं अपने पवित्र आत्मा கரங்களை को தட்டி भेजने தேவனை वाला हूं. மகிமைப்படுத்தி ताली बजाकर அந்த महिमा ஆவியானவர் कर. எனக்குள்ளே வர वो ஆரம்பிக்கட்டும். पवित्र आत्मा मेरे अंदर அந்த आने वाला ஆவியானவர் है. என்னோடு தொடர்புகள் वो ஆரம்பிக்கட்டும். पवित्र आत्मा मुझसे रिश्ता எனக்கும் बिताने दे. ஆவியானவருக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாகட்டும். मेरा और पवित्र आत्मा के बीच में एक रिश्ता बनने दे. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग चाहते हो? எனக்கும் ஆவியானவருக்கு ஒரு தொடர்பு வந்துச்சுனா मेरा और पवित्र आत्मा के बीच में एक रिश्ता आ गई तो இப்போ என்ன நடக்க ஆரம்பித்தது? अब क्या होने நான் அதை लगा? சொல்லி ஜெபத்துல நடத்துறேன். मैं उससे कहकर प्रार्थना में चलना ஹalleluya. चाहता हूं. हालेलुया. இப்போ என்ன நடக்குது பாருங்க. अब क्या होती है? கொப்பை வெட்டி போடுகிறார். उस पेड़ को फांदी को काट कर கொப்பை வெட்டி போட்ட உடனே डालते ही இந்த இரும்பு மிதக்க ஆரம்பித்தது. ये लोहा तैरने लगती है. இது இரும்பு ये लोहा மிதக்க ஆரம்பிக்கிறது. वो तैरने लगती है. ஹalleluya. हालेलुया. இப்ப இரும்பு अब लोहा தண்ணிக்குள்ள விழுந்தா पानी में गिरेगी तो என்ன நடக்கும் தெரியுமா? क्या होगा जानते हो? அது ஒரு இடத்துல அப்படியே கிடக்கும். वो एक जगह पर ऐसे पड़ी रहेगी. ஆழத்துக்கு போகும். गहरे में जाएगी. ஒரு தரை வந்துட்டா தரையில விழுந்துரும். अगर जमीन से टकराती है वहीं पर रुक जाएगी. இப்போ விழுந்து அந்த கிடக்கிற அந்த எலும்பு அந்த கோடாரி அந்த இரும்பானது गिरकर अंदर जाकर रुका हुआ वो लोहा वो कुल्हाड़ी முதலாவது எலும்ப ஆரம்பித்தது. वो उठने लगी. ஹalleluya. हालेलुया. பரிசுத்தாவியுடைய தொடர்பு நமக்குள் வரும் பொழுது पवित्र आत्मा का रिश्ता हमारे अंदर आते ही முதலாவது விழுந்த இடத்துல இருந்து எலும்ப ஆரம்பிப்பீங்க. पहले गिरे हुए जगह से हम उठने लगेंगे. எந்த இடத்துல நீங்க விழுந்து எலும்பவே முடியாமல் இருக்கிறீர்கள்? किस जगह पर गिरकर उठ ही नहीं पाते हो? எந்த இடத்துல நான் விழுந்ததனால என்ன நீ எலும்பவே முடியாது என்று நீங்கள் நம்பிக்கை किस जगह வைத்திருக்கிறீர்கள்? पर आप गिरे हो यहां से मैं उठ ही नहीं सकता ऐसे அந்த सोचते हो? இடத்திலிருந்து அது முதலாவது எலும்ப उस ஆரம்பிக்கும். जगह से पहले वो उठने लगती है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. முதல்ல எலும்பணும். पहले उठना है. அப்பாட்ட வரலாம் பிறகு பார்க்கலாம். पिता के पास आना वो बाद में. முதல்ல பன்னி கூட்டத்துல இருந்து வெளியே வரணும். पहले सुअर के झुंड से बाहर आना है. நான் சொல்ல புரியுதா? मैं कहता हूं समझ रहे हो? முதல்ல பன்னி கூடுங்க அந்த அந்த இருக்கிற இடத்துல இருந்து வெளியே எந்த पहले सुअर के झुंड में से पहले बाहर निकल அது कर आना है. எலும்பிட்ட அப்பா வீட்டுக்கு தானா வந்துடலாம். वहां पर से निकल गए तो पिता के घर में अपने आप आ जाओगे. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு எந்த பாவத்தில் இருக்கிறாயோ எந்த அக்கிரமத்தில் இருக்கிறாயோ அதை விட்டு எலும்பு அதை விட்டு வெளியே வந்து. आज जिस पाप में है जिस अपराध में है उससे पहले उठ जाओ. But you have to wake up. எலும்பி ஆகணும். पहले हमें उठना जरूरी है. ஹalleluya. हालेलुया. அதுக்கு தான் ஆவியானவர் உங்களோடு இடைப்பட इसलिए விரும்புகிறார். पवित्र आत्मा आपके साथ बातें அபிஷேகம் करना உங்களை चाहता அதான் செய்ய போகிறது. है. आपको अभिषेक मदद करने वाली है. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது पवित्र आत्मा आपके साथ रिश्ता बिताते விழுந்த समय இடத்துல இருந்து எலும்ப ஆரம்பித்தார். गिरे हुए जगह से अब उठना है. இது எலும்ப ஆரம்பித்தது. ये उठने लगी. இப்ப அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? अब अगला क्या हुई? மேலே வர वो ஆரம்பித்தது. ऊपर आने लगा. மேலே வர ஆரம்பித்தது. ऊपर आने लगा. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? எல்லா தடையும் உடைத்து உடைத்து வெளியே வர ஆரம்பிக்கிறது. सारे रुकावट को तोड़ तोड़ कर ऊपर आने लगी. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது पवित्र आत्मा हमारे अंदर आते நம்மை समय எழுப்புகிறவர் மாத்திரமல்ல हमें केवल उठाने वाला नहीं, எல்லா தடைகளையும் உடைக்க பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். सारे रुकावट को तोड़ने के लिए बल देता எல்லா है. தடையும் உடைப்பீங்க. सारे रुकावट को तोड़ எது दोगे. விலக வச்சது? जो गिरने लगाया, எது நம்மள மூக வச்சது? क्या हमें डूबने लगाया, எது உங்களை மறைக்க வச்சது? क्या तुमने छुपने लगाया, எல்லாத்தையும் இப்ப உடைச்சு வெளியே வர वो ஆரம்பிக்கிறது. सबको तोड़कर बाहर निकालेगा. ஹalleluya. हालेलुया. தண்ணி பொறலத்தான் செய்யுது. पानी जो है बहने ही தண்ணி लगती ஓடிக்கிட்டு தான் है. இருக்கு. पानी तो बह रही ஆனா है, தண்ணிக்கு எதிராக लेकिन पानी के இந்த विरोध இரும்பு எலும்ப ये ஆரம்பிக்கிறது. लोहा ऊपर उठने எதனால लगती है. தடையை உடைக்க क्यों ஆரம்பிக்கிறது? रुकावट को तोड़ने लगा? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் आज पवित्र உங்களுக்குள் आत्मा வருவார் என்றால் आपके अंदर आएंगे உங்களோடு तो ஒரு கனெக்ஷன் வைப்பார் आपके என்றால் साथ एक रिश्ता रखेंगे तो உங்களுக்கு எதிராக இருந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைத்து உடைத்து நீங்க மேல வர ஆரம்பிப்பீங்க. आपके विरोध के सारे रुकावट को तोड़ तोड़ कर आपको ऊपर लाएगा. ஹalleluya. हालेलुया. வெளியே வர आप ஆரம்பிக்கிறது. बाहर आने लगोगे. என்ன நடந்துச்சு தெரியுமா? क्या हुआ जानते हो? என்ன நடக்கிறது? क्या हो रही है? இப்போ அப்படியே கொஞ்சம் ஒரு சேஞ்ச் நடக்கிறது. अब यहाँ पर एक छोटा बदलाव आती है. கிளை தன்மை மிதக்கும். फांदी का स्वभाव है तैरना இரும்பின் தன்மை மூழ்கும். और लोहे का स्वभाव डूबना. அங்க வசனம் சொல்லுகிறது वचन कहती है அந்த இரும்பை மிதக்க பண்ணி. उस लोहे को तैरने लगाकर. வசனம் அப்படிதானே சொல்லுது. वचन वैसे कहती है ना. அந்த இரும்பை उस लोहे को இப்போ யாருடைய தன்மை யாருக்கு போயிடுச்சு? अब किसका स्वभाव किसके लिए चला गया? கிளையுடைய தன்மை இரும்புக்கு போயிடுச்சு. फांदी का स्वभाव लोहे के लिए. நீங்க எழும்பிட்டீங்க அப்படின்னா अगर आप उठ गए तो பரிசுத்த ஆவியானவர் உங்களை எழுப்பி விட்டாருன்னு வெச்சுக்காங்களே. पवित्र आत्मा ने यदि आपको जिला दिया तो கிளை ஆகிய இயேசுவின் தன்மை உங்களுக்குள்ள தானா வர ஆரம்பிக்கும். फांदी यीशु मसीह का स्वभाव आपके अंदर अपने आप आने இனி लगेगी. இரும்பின் தன்மை இருக்காது. ये इसके बाद लोहे का स्वभाव नहीं இனி रहेगी. இரும்பின் தன்மை இருக்காது. इसके बाद लोहे का स्वभाव இப்போ नहीं. கிளையின் தன்மையில் நீங்க மிதக்க आप ஆரம்பிக்கணும். फांदी के स्वभाव में आप तैरने लगोगे. ஹalleluya. हालेलुया.
हालेलुया। அப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது तो पवित्र आत्मा अंदर आते மூன்று समय காரியங்கள் நடக்கிறது. 3 बातें होती है। ஒன்று எழும்ப வைக்கிறது, पहले आपको उठने लगाती இரண்டாவது है, தடைகளை உடைத்து வர दूसरा வைக்கிறது, रुकावट को तोड़कर बाहर लाती மூன்றாவது है, கிளையின் சுபாவத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது. तीसरा उस फांदी के स्वभाव को देने लगती है। हालेलुया। हालेलुया। ஹalleluya. हालेलुया। உன்னுடைய வீழ்ச்சி உனக்கு மூணு காரியத்தை செய்ய முடியும். आपके गिरावट आपके लिए 3 बातें कर सकती है। விழக்கூடாத இடத்துக்கு கொண்டு போக முடியும், जहां पर नहीं जाना चाहिए वहां पर ले செல்லக்கூடாத இடத்துக்கு जाएगी, கொண்டு போக முடியும், जहां नहीं जाना चाहिए वहां गिरना மறைக்கக்கூடாத இடத்துக்கு चाहिए, மறைக்க வைக்க और முடியும். जहां पर नहीं छुपाना है वहां पर छुपाएगी। வீழ்ச்சிக்கே அவ்வளவு வல்லமை இருந்தா अगर गिरावट के लिए इतना सामर्थ्य है तो எழுச்சிக்கு அதை விட அதிக வல்லமை உண்டு. और उसमें से निकालने में उससे भी बड़ा सामर्थ्य है। हालेलुया। हालेलुया। பிசாசுக்கே அவ்வளவு வல்லமை இருக்குனா शैतान को इतना सामर्थ्य है तो வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அதை விட பல மடங்கு வல்லமை आकाश இருக்கிறது. और पृथ्वी को बनाया हुआ सर्वशक्तिमान परमेश्वर को इससे भी बड़ा सामर्थ्य है। हालेलुया। हालेलुया। கையில் இருக்கிற உன்னை பிடுங்க பிசாசுக்கு வல்லமை இருக்கலாம். हाथ में रहने वाले तुझे छीनने के लिए शैतान को सामर्थ्य हो பிசாசின் सकता है, கையில் இருந்து பிடுங்கி மறுபடியும் கையில் எடுக்க என் தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. लेकिन शैतान के हाथ से छीन कर फिर से अपने हाथ में लेने के लिए मेरे परमेश्वर के எத்தனை लिए பேர் सामर्थ्य ஆண்டுக்காக है। பயன்பட விரும்புறீங்க? कितने लोग परमेश्वर के लिए इस्तेमाल होना ஆண்டவர் चाहते மறுபடியும் हैं? தூக்கி கொண்டு வருவார். परमेश्वर फिर से आपको उठाकर लेकर கிளையின் आएगा। சுபாவம் இயேசுவின் சுபாவம் உள்ள वो வரட்டும், यीशु का स्वभाव आपके अंदर आने दो, அவருடைய அன்பு உள்ள வரட்டும், उसका प्रेम आपके अंदर आने அவருடைய दो, பரிசுத்தம் உள்ள வரட்டும், उसका पवित्रता आपके अंदर आने दो, அவருடைய சாந்தம் உள்ள வரட்டும், उसकी शांतता आपके अंदर आने அவருடைய दो, நீடிய பொறுமை உள்ள வரட்டும், उसका धीरज आपके अंदर आने அவருடைய दो, இச்சை அடக்கம் உள்ள வரட்டும். उसके अंदर की जो लालसापन जो கிளையின் नहीं है वो आपके சுபாவத்தை अंदर आने दो, பெற்றுக்கொள்ளுங்க. उसके इस फांदी के स्वभाव को पालो। ஹalleluya. हालेलुया। மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். सबसे मुख्य बात को कहता हूं, விழுந்தது எது? क्या गिरी? அந்த வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहती है? கோடாரி. कुलाड़ी गिरी। மிதந்தது எது? और तैर कर क्या आई? ஆ? அந்த வசனம் வாசிங்களேன். वचन को पढ़ी गए, 7வது வசனம் நினைக்கிறேன். 7वां वचन। ஆ? டக்கு டக்குன்னு வாசிங்க, டைம் ஆச்சு. சாரி 5 6 6 தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது கேட்டான், அந்த இடத்தை காண்பித்தான், ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து எதை மிதக்க பண்ணு? किसे तैरने लगाया? கோடாரியவா இரும்பையா? क्या कुलाड़ी या लोहे को? बताओ। விழுந்தது எது? जो गिरा पानी में क्या गिरी? என்ன சொல்ல வரேன் தெரியுமா? मैं क्या कहना चाहता हूं, இது விழுந்ததுனால ये गिरने के कारण கோடாரியுடைய தன்மை இழந்துச்சு. वो अपने वो कुलाड़ीपन का स्वभाव को खो दिया। புரியுதா? समझ रहे हो? கோடாரி நீங்க பயன்படுத்தலாம், कुलाड़ी को अब इस्तेमाल कर सकते இரும்பை हो। எடுத்து மறுபடியும் சரியாக்கினா தான் பயன்படுத்த முடியும். अगर लोहे को फिर से लेकर कुछ बनाओगे तब इस्तेमाल कर सकते हो। நம்முடைய வீழ்ச்சி என்ன பண்ண தெரியுமா? हमारी गिरावट क्या करेगी जानते हो? உங்களுடைய தன்மை இழக்க வச்சிரும். आपके स्वभाव को खोने लगाएगी। ஹalleluya. हालेलुया। இது கோடாரியை இருக்கிற வரைக்கும் ये பயன்படுத்தலாம், जब तक कुलाड़ी है तब तक इस्तेमाल कर सकते हैं, இரும்பா இருந்தா பயன்படுத்த முடியும். लेकिन लोहा बन जाए तो இப்ப इस्तेमाल नहीं இதனுடைய होगा। வீழ்ச்சி என்ன நடக்கிறது? अब इसका गिरावट क्या करती இது है? செல்லக்கூடாத இடத்துக்கு சென்றதுனால, जहां नहीं जाना चाहिए वहां पर जाने के कारण, இருக்க போனதுனால, जहां पर नहीं गिरना चाहिए वहां पर गिरने के மறையக்கூடாத कारण, இடத்துக்கு போனதுனால, जहां पर नहीं चुपना वहां पर चुपने के कारण, கோடாரியாய் விழுந்தது இரும்பாய் வெளியே வருகிறது. कुलाड़ी के समान गिरी लेकिन ऊपर आते समय लोहा बनकर आई। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, ஒரு பாடல் உண்டு, பொன்னு மங்கி நிறமும் மாறி அழிந்து போகும் என்றால் இரும்பின் अगर सोना भी अपने स्वभाव को खोकर खड़ी रहेगी तो लोहा का क्या? ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஒரு முறை நாம் விழும் பொழுது, एक बार हम गिरते समय, ஒரு முறை நம்முடைய ஊழியத்தை நாம் விடும் பொழுது, एक बार अपनी सेवा को छोड़ते समय, நான் எதை கவனமா சொல்றேன், मैं इसे बहुत सावधानी से ध्यान से நாம் कहता ஒரு हूं, முறை நம்முடைய ஊழியத்தையோ நம்முடைய பரிசுத்தத்தையோ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனை விட்டு விலகும் பொழுது, हम एक बार अपने सेवा को, अपने पवित्रता को, अपने आत्मिक जीवन को छोड़कर गिरते समय பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? शैतान क्या करेगा? நீங்கள் பயன்படுத்தின இடத்தை விட மோசமான இடத்துக்கு கொண்டு போயிடும். आप जहां पर इस्तेमाल हो रहे थे उस जगह से भी बदतर जगह पर ले जाएगा। கோடாரி என்கிற தன்மை எங்கிருந்து வந்துச்சுன்னா இரும்புல இருந்து தான் வந்துச்சு. कुल्हाड़ी नाम का स्वभाव कहां से आया कहे तो लोहे से आया। ஒரு இரும்பை தான் அக்கினியில போட்டு அடிச்சு எடுத்து கோடாரியை एक மாத்தினாங்க. लोहे को जो है अग्नि में डालकर मार मार कर उसे एक कुल्हाड़ी में बनाते இது हैं। விழுந்ததுனால ये गिरने के कारण 2-3 ஸ்டேஜ் பின்னாடி போச்சு. फिर से अपने स्वभाव में 2 गुना पीछे बढ़ மறுபடியும் गए। கோடாரியை எடுக்கல, फिर से वो कुल्हाड़ी नहीं बनी, இரும்பு அது முதல் ஸ்டேஜுக்கு वो போயிடுச்சு. पहले स्वभाव में कुल्हाड़ी लोहा அதனால बन ரொம்ப गया। கவனமா இருங்க. इसलिए हम बहुत सावधान உங்கள் रहना है। ஆவிக்குரிய ஜீவனை காத்துக்கொள்ள ரொம்ப अपने கவனமா आत्मिक இருக்கணும். जीवन को संभालने में बहुत सावधान அது रहना है। உங்களுடைய பழைய வாழ்க்கையை கொண்டு वो போயிடும். आपके पुराने जीवन में लेकर चली சொல்றது जाएगी। புரியுதா? मैं जो कहता हूं समझ रहे हो? எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை தூக்குறாரோ அந்த இடத்துக்கு கொண்டு जिस போயிடும். जगह से परमेश्वर ने आपको शुरुआत में उठाया था वहां पर चले ஆண்டவருடைய जाओगे। அத்தனை மேனத்தும் வீணாய் போயிடும். परमेश्वर का इतना मेहनत आपको लाना அந்த पड़ा वो सब இரும்பு व्यर्थ அக்கினியில चली கொண்டு जाएगी। போய் அடிச்சு உருக்கி என்னமோ பண்ணி அத கோடாரியா மாற்றி வச்சிருக்கு. वो लोहे को अग्नि में डालकर मार मार कर क्या क्या नहीं किया और कुल्हाड़ी बनाकर रखा है। உங்களையும் என்ன ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வரதுக்கு எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறார். आज आपको और मुझे इस जगह पर लाने के लिए परमेश्वर ने क्या क्या किया எவ்வளவு है? அர்ப்பணிப்பு, कितना समर्पण, எவ்வளவோ முறை அவர் நமக்காக
அவமானப்பட்டிருக்கிறார். कितनी बार उसने हमारे लिए अपमान सहा நாம் है। விலகி போகும் பொழுதெல்லாம் நம்மளை மறுபடியும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார். हम जब जब दूर हटने लगे हमें वो मिला कर इकट्ठा किया। அதெல்லாம் செய்து தான் இன்னைக்கு ஒரு ஊழியத்திலேயோ ஒரு சபையிலோ நம்ம நிலைக்க इस வச்சிருக்கிறார். सब कर एक सेवा में कलीसिया में हमें जुड़ा कर रखा है। மறுபடியும் இந்த இரும்பு फिर से ये लोहा என்ன நடக்குது क्या தெரியுமா? हुआ जानते हो? தெய்வ மனுஷன் சொல்லுகிறான், परमेश्वर का मनुष्य कहता அந்த है இரும்பை எடுத்துக்கொள். वो लोहे को उठा ले। மறுபடியும் எடுத்துக்க அப்படிங்கிறார். फिर से वो लोहे को उठा ले कहता ஏன் है। எடுக்க சொன்னாரு? क्यों उठाने के लिए कहा? மறுபடியும் அந்த இரும்பை கோடாரியா மாத்துறது. फिर से वो लोहे को कुलाड़ी में बदलने के அந்த लिए। இரும்பை மறுபடியும் கோடாரியா फिर மாத்துறது. से वो लोहे को कुलाड़ी में बदलने நீ के लिए। கோடாரியா இருந்து இரும்பா இன்னைக்கு மாறி तू இருக்கலாம். कुलाड़ी से आज लोहा बना है। ஆனா இன்னைக்கு பரிசுத்தாவினர் சொல்லுகிறார், लेकिन आज पवित्र आत्मा உன்னை कहता வெளியே है கொண்டு வருவேன். मैं तुझे बाहर ले என் आऊंगा। கைக்கு நீ இரும்பாய் தான் तो வருவ. मेरे हाथ में लोहा बनकर ஆனா आएगा। இரும்பாய் வருகிற ஒன்ன மறுபடியும் கோடாரியா வைத்து மரங்களை வெட்ட போகிற சபையை கட்ட போகிற. लेकिन लोहे का समान मेरे हाथ में आया तुझे मैं फिर से कुलाड़ी बनाऊंगा நான் ஊழியத்தை और கட்டுவேன். कलीसिया को बांधूंगा और भी உங்க ஊழியத்தை बनाऊंगा மறுபடியும் तुझे। ஸ்திரப்படுத்துவார். और भी परमेश्वर फिर से तेरे सेवा உங்கள் को स्थिर இடத்தில் करेगा। மறுபடியும் நிலைக்க வைப்பார். तुम्हारी जगह पर फिर से परमेश्वर खड़ा करेगा। மாதத்தில் ஆண்டவர் திரும்ப நிலைக்க பண்ணுவார். परमेश्वर महीने में यही कहता है कि मैं फिर से तुझे उस जगह पर खड़ा மன करूंगा। ஜெபத்துக்கு ஆயத்தப்படும் பொழுது அதை ये செய்யுங்க. पहाड़ी प्रार्थना के लिए तैयार होते समय से करो। மறுபடியும் உங்கள் வாழ்க்கை மிதக்க फिर ஆரம்பிக்கும். से आपका जीवन तैरने लगेगा। மறுபடியும் நீங்கள் கோடாரியை பயன்படுத்துகிற கரத்துக்கு வரணும். फिर से एक कुलाड़ी के समान इस्तेमाल होने वाले हाथ में तुम आना அதுக்கு है। தான் பரிசுத்தருடைய தொடர்பு நமக்கு அவசியம். इसलिए पवित्र आत्मा का रिश्ता हमारे लिए நம்ம जरूरी அப்படி है। ஒப்பு கொடுக்க போகிறோம். आज वैसे हम समर्पण करने கர்த்தருடைய वाले हैं। ஆவியானவர் நம்மை நடத்துவார். परमेश्वर की पवित्र आत्मा हमें चलाए। நம்ம